ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கஞ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியாகவும் குவிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு குருமா வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குருமாவுக்கு சேர்க்கறதுக்கு தேங்காய் துருவல் அரைச்சிடலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கல்பாசி, 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை 1, முந்திரி கொஞ்சம், 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு வானல்ல எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்லாம் ஒன்னொன்னா சேர்த்துடலாம். ½ ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். வதக்கிக்கோங்க, அப்பதான் குருமா நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால இப்போ நான் சேர்த்துக்கிறேன். புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலால எண்ணெய் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க உங்க வீட்டுல இருக்கிற விருப்பமான எல்லா காய்கறியுமே இதுல ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு பட்டாணி கொஞ்சம், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு,
சுடு தண்ணியில் போட்டு கழுவிட்டு ரன்னிங் வாட்டரில் யூஸ் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் சேர்த்து கலந்து விட்டுறேன். குருமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நல்லா டேஸ்டியான வெஜிடபிள் குருமா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.